வால்முனி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுகிறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கவன ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்கள் குடும்பத்தில் கூட போது நீ மொத்தம் 5 பேர் 4 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்களா? அதாவது அது மட்டும் இல்லாம ஒரு கூட பிறந்த வாழ்க்கை கணவனை எழுந்துட்டாங்களா? ஒரு கூட பிறந்தவங்க ஒரு பையன் வந்து வாலிப வயசுல அகாலபரம் அடிச்சுட்டான், தலையில் அடிபட்டு சிறந்த இறந்துட்டான், மருத்துவமனையில காப்பாற்ற முடியல, அதனால குடும்பம் நிம்மதி இல்லாம போயிடுச்சா? முதல்ல சொத்து பத்து இழந்துட்டீங்க பல கோடி. உங்க கூட பார்த்தவங்க சகோதரி ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை துவம் பண்ணி சொத்து வித்து கோடிகளை ஏமாத்திட்டாங்களா? கண்டிப்பா அது என்கிட்ட வந்து அதை மீட்டு எடுக்கணும்னு கேட்குறீங்க. அந்த பணம் வரணும், கொடுத்த பணம் திரும்பி வரணும். உங்க பேங்க்ல வந்து அவனே அக்கௌண்ட்ல போட்டு அவன் அக்கௌண்ட்ல எடுத்து போயிட்டான், அதெல்லாம் மாட்டான். நீங்க கையில பணம் கொடுத்தீங்க நீ மாட்டிருக்க மாட்டான், தப்பிச்சுட்டுப்பா. அவனே பேங்க்ல நேரடியா வந்து பேங்க்ல வந்து அவன் கையில போட்டு பணம் வாங்க மூலியமா மாட்டிக்கினான். அந்த பணம் திரும்பி வரணும். உங்க வறுமை நீங்கிடும் அந்த பணம் வந்தா. அந்த சொத்தை வித்து அவங்களுக்கு கையில பணம் போட வரும், அதன் மூலியமா மகிழ்ச்சியா வாழ வேண்டிய வயசுல உங்களால் வாழ முடியல. வால்முனி செம்மணி திலாமணி கருமணி மாயமணி மகாமதுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடுமணி நடக்க போய் துல்லியமா சொல்லுவேன். நீங்க சொல்லாமே நான் சொல்றேன் இல்லையா? உங்க காரியம் வெற்றி வர மாதிரி, சொத்து பத்து பிரச்சனை தீர்ற மாதிரி, கையில பணப்பழக்கம் வர மாதிரி, அந்த வம்பு வழக்கு பிரச்சனை நீங்கிற மாதிரி, எதிரிகள் விலகிற மாதிரி, பொண்ணு நல்லா படிச்சு பாஸ் ஆகிற மாதிரி, நல்ல முன்னுக்கு வர மாதிரி, நல்ல எதிர்காலம் அமைகிற மாதிரி படித்தர போதுமா? கொஞ்சம் பேருமே நிம்மதி இல்ல, அனாத மாதிரி இருக்கிறீங்க. ஒரு காரியம் கூட வெற்றி பெறல, கட்டுப்பட்ட மாதிரி இருக்குது. கையில பணம் புழக்கம் இல்ல, வாங்கின கட்ட குடும்பம் இல்ல, வட்டிக்கு கோடி சொத்துக்குது, சொத்து வந்து உங்களை அனுபவிக்க முடியல. அதெல்லாம் நீ கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் நான் தீர்வு கண்டுது. அதான் ஜோசியம். இன்னைக்கு பிரச்சனை தீர்வு, நாளைக்கு பிரச்சனை தீர்வு, காலத்தை நேரத்தை வீணா கழிக்காதீங்க. உங்க பிரச்சனை வெகு சீக்கிரத்தில் தீர்வு கண்டுது போதுமா? சொல்லுங்கம்மா. நான் சொல்ற ஜோசி உண்மையா தான் செய்கிற பரிகாரம் வெற்றி பெறாதா? அதே மாதிரி கூட பிறந்த சகோதரி கோடிக்கான சொத்தை ஏமாந்துருவாங்கன்னு சொல்லிட்டேன், பணத்தை ஏமாந்துருவாங்கன்னு சொல்லிட்டேன், முன்கூட்டியே சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஏமாந்துட்டாங்க, என் பேச்சு கேட்காம ஏமாந்துட்டாங்களா? கேட்கவே இல்லை, கேட்டுதான் சொத்தை ஏமாந்துக்க மாட்டீங்க, அந்த பணத்தை ஏமாந்துக்க மாட்டீங்க. அதே மாதிரி கூட பிறந்த ஒரு பையன் விபத்துல இறந்துருவான்னு சொன்னேன், முன்கூட்டியே சொன்னேன், என் பேச்சு கேட்கல, கம்முனு கேர்லெஸ்ஸா விட்டீங்க. அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கேன், என் பேச்சு கேட்கல, அதால ஒரு உயிரை எழுந்துட்டீங்களா இல்லையா? அம்மா ஒரு விபத்துல இறந்துட்டான், இன்னைக்கு கூட அந்த மனசு ஆறல, அறியாத புள்ள. என்ன வயசு அந்த பையனுக்கு? 34 வயசு, வாழ வேண்டிய வயசுல போயிட்டான், இறந்துட்டான். நான் ஒண்ணு சொல்லுவேன், வரக்கூடிய ஆபத்து வரக்கூடிய கட்டத்தை முன்கூட்டியே சொல்லுவேன். இந்த தசாபதி பிரச்சனை வரும், ஏழை மங்கு சனி பொங்கு சனி மரண சனி அட்டம சனி அட்டாதம் சனி கண்ட சனி, இது போன்ற 7 சனி மூலியமா பிரச்சனை வரும். தசாபதி இந்த பிரச்சனை வரும். அதாவது சாமூர்த்தி லட்சம் பார்த்தோம், கைரேகை பார்த்தோம், அருள்வாக்கு முனிஷன் அருள்வாக்குன்னு சொல்லிடுவேன். ஏதோ கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க, அடப்பாட ஜோசியம் சொன்னதெல்லாம் படிக்குமா? அதே மாதிரி உன் பையனும் கூட பார்த்தோம் சகோதரி பையனுக்கும் சொன்னேன், இந்த காலத்து இறப்பான்னு சொன்னேன், என் பேச்சு கேட்கல, இறந்துட்டான். அதே மாதிரி ஒரு சகோதரி சொத்து பத்தி பல கோடி சொத்தை இழந்துருவாங்க, ஒரு மோசடி நடக்கும், ஒரு நம்பிக்கை பேர்ல அந்த பணத்தை ஏமாத்துறீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஏமாத்துட்டாங்க இல்லையா? எல்லாத்தையும் தோத்துட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி அந்த பையனை இறந்துட்டானே இல்லையா? அதுதான் ஜோசி பார்க்கணும். ஜோசி பொய்யெல்லாம் கிடையாது, மீண்டும் பெறணும், பெற வைக்கிற போதுமா? தைரியமா இருக்கு. நன்றி, வணக்கம்.